இருந்தார் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தார் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே, இந்த உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த பகுதிகளிலே வசித்து வருகிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மெய்யான தேவன், நல்ல இரட்சகர் என்பதை நாங்கள் அறிவிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நீரே இந்த இடம் முழுதும் ரட்சிக்கிற தேவனாய் இருக்க ஆண்டு உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்த ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் குடும்பங்களில் ஒரு அன்பு இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். தேவனுடைய நாமம் கனமுள்ளதாய், தேவனுடைய நாமம் மகிமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புதான் இன்றைக்கு மெய்யான ஒரு அன்பாய் இருக்கிறது. அநேக குடும்பங்களிலே அன்புகள் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், அன்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வந்தவர்தான் இந்த இயேசு கிறிஸ்துவானவர். உன்னையும் என்னையும் மீட்க வந்தவர். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டோடு வார்த்தை சொல்கிறது, கண்களிலே கண்ணீர் வந்தால் கர்த்தர் இயேசு கலங்கிடுவார், உன் கண்ணீரை தரையினிலே சிந்திடவும் விடமாட்டார். கைகளில் ஏந்திடுவாரே, மனதுருகி வந்திடுவாரே, உண்மை அன்பு உலகில் இல்லை, உருக்கும் உள்ள இயேசுவில் உண்டு. அன்புருவு ஆனவர், ஆறுதல் தருபவர், உனக்குள் இருப்பவர், உண்மை உள்ளவர், மண்ணுயிரை காக்க தன்னுயிரை தந்த மன்னாதி மன்னனேசு அன்பை மறந்து அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடு